ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் நண்பா. இன்றைக்கான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் நான் அந்த இதில் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி இமேஜெலாம் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் குரூப் 1 குரூப் 2 எந்த விஷயமா இருக்கட்டும், எந்த எக்ஸாமாக இருக்கட்டும், தமிழ்நாடு அரசு சார்ந்த எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போலீஸ் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாட்சராக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த வீடியோ பாருங்கள். அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல் அவர்கள், மத்திய அதிகார குழு வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள், கொடி குழு வந்து பார்த்தீங்கன்னா ஜேபி கிருமாலினி அவங்க, நெறிமுறை குழு வந்து பார்த்தீங்கன்னா கேஎம் முன்சி அவங்க, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறை குழு வந்து ராஜேந்திர பிரசாத். ஸோ இந்த குழுக்களை பற்றி கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, மத்திய அரசு அதிகார குழு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அது ஜவஹர்லால் நேரு ஆன்சர். ஸோ அதை பற்றி பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் இருக்கும். இந்த டாபிக் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு ரெண்டாவது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துலேருந்து நம்ம வந்து என்னென்ன சட்ட அம்சங்கள்லாம் எந்தெந்த நாட்டிலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த இமேஜை வந்து நம்ம இது பண்ண போகிறோம். அதாவது என்னென்னா, இங்கிலாந்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குடியுரிமை வந்து பெற்றோங்க. ஒற்றை குடியுரிமையாக இருக்கட்டும், பாராளுமன்றம், சட்டம் இயற்றுதல், இதெல்லாம் இங்கிலாந்துலேருந்து தான் வாங்கினோம். அமெரிக்காட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா முகவுரை, அடிப்படை உரிமைகள் வந்து சுதந்திரமான நீதித்துறை, உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நீக்கும் முறை, நீதி புனராய்வு, ஸோ இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காட்டேருந்து வாங்கினோம். அயர்லாந்துலேருந்து நம்ம என்ன வாங்கினோம்னா, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை, குடியரசுத் தலைவர் தேர்தல், மாநிலங்களுக்கான உறுப்பினர் எம்பி எம்எல்ஏஸ், ஸோ இதை பற்றி நம்ம அயர்லாந்துலேருந்து வாங்கினோம். கன்னடாட்டேருந்து நம்ம என்ன வாங்கினோம்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், மாநிலங்களுக்கு இடையான இலவச வர்த்தக முறை, இதை பற்றி வாங்கினோம். ஆஸ்திரேலியாவிலேருந்து என்ன வாங்கினோம்னா, பொதுப்பட்டியல். ரஷ்யாட்டேருந்து அடிப்படை கடமையை வாங்கணும். ஸோ இதை பற்றி தான் கண்டிப்பாக இருக்கும் கொஸ்டின். எந்தெந்த நாட்டிலேருந்து நம்ம என்னென்ன உரிமைகள்லாம் வாங்கணும், கூடுதலாக ஒரு தகவலை நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 60 நாடுகள் 62 லட்சம் செலவு பண்ணி நம்ம வந்து சட்டம் ஏற்றிருக்கோம். 62 60 எனக்கு தெரியல, கன்ஃபியூஸ் சரியாக பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சட்டம் ஏற்றுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 2 வருஷம் 11 மாதம் 18 நாட்கள் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமானது. ஸோ இன்னும் 3 நாடு இருக்குது. ஜெர்மனி வந்து பார்த்திங்கன்னா நெருக்கடி நிலையின் அடிப்படை உரிமைகள் ரத்து செய்ததை பற்றி வாங்கியிருக்கோம். ஜப்பான் வந்து சட்டத்தை அமல்படுத்துதல். தென்னாப்பிரிக்கா வந்து பாராளுமன்றத்தில் 3/2 பங்கு பெரும்பான்மையுடன் சட்ட திருத்தம் செய்வதை பற்றி சொல்கிறது தான் இது வந்து முக்கியமான ஒரு டாபிக். இன்னொன்று இருக்குங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு 2 மாதம் முன்னாடி நம்ம என்னென்ன நம்மளோட முக்கியமான சின்னங்கள், தேசிய கொடிக்கெல்லாம் நம்ம எப்பப்போ உரிமை நம்ம பெற்றோன்னு சொல்லி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன, ஜூலை 22 1947 தான் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் நில சேவையை நம்ம தேசிய கொடியை மூவர்ண கொடியை ஏற்றுக்கொண்டது. அதை வந்து வடிவமைத்த யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த பிங்களி வெங்கையாங்கிறவங்க தான் வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு டீட்டெயில்ஸ் தான் பார்க்கப்படுகிறது. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜனவரி 24 1950 வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு டாபிக் கொண்டு வந்திருக்காங்கன்னா, தேசிய கீதம் மற்றும் தேசிய பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நவம்பர் 24/1/1950 தான் பார்த்திங்கன்னா நம்ம தேசிய கொடி ஏற்பட்டுதான். 2 நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாடு குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டுச்சு. அதுலேருந்து நான் வச்சுக்கோங்க. ஜூன் 3 1947 தாங்க மவுண்ட் பேட்டன் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்தியா பாகிஸ்தான் வந்து 2 நாடுகளுக்கும் வந்து பிரிச்சு திட்டத்தை வகுத்தார். ஜூலை 4 வந்து இந்திய விடுதலை சட்ட மசோதா பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1947 ஜூலை 18 வந்து இந்தியா விடுதலை சட்டம் வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. 1951 52 வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து முதல் பொது தேர்தல் நடைபெற்றதுன்னு சொல்லலாங்க. 1952 வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபா என்ற அமைப்பு முதலில் உருவாக்கப்பட்டது. முக்கியமான ஒரு கொஸ்டினை நான் உங்களுக்கு கேட்குறேன். 1950 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உச்சநீதிமன்ற அமைப்பு செயல்பட தொடங்கியது என்று சொல்லலாம். இந்திய நீதிமன்றம்னு சொல்லலாம். அதை வந்து இந்தியாவின் வந்து ஒரு அதிகார மையமிக்க ஒரு மிகப்பெரிய நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தான். ஸோ இந்தியாவின் அரசியலமைப்பு பாதுகாவலன் என்று இந்திய நீதிமன்றத்தை வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1950 தான். இந்த தகவலை நீங்கள் கூடுதலாக தெரிஞ்சுக்கோங்க. 1952 ராஜ்யசபா என்ற அமைப்பு முதலாக உருவாக்கப்பட்டது. 1952 ராஜ்யசபா லோக்சபா கூட்டத்தொடரே வந்து தொடங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து எப்படி கொஸ்டின் வரும்னா, நீங்கள் வந்து நாங்கள் காலைல சொன்னேன் பார்த்தீங்களா, பிங்களி வெங்கையாங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவை சேர்ந்த தேசிய கொடியை வந்து வடிவமைச்சான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது டாப்பிக்கில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்திய விடுதலை சட்ட மசோதா வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஏற்றினாங்க சொல்லி கேட்பாங்க. எப்போ ராக்டெல் அந்த எல்லை கோடு பிரிக்கப்பட்டது. ஸோ இந்தியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கான எல்லைக்கான பிரிப்பு என்ன, ராக்லிப் அவரோட பேரே வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க் இருக்குங்க, நான் உறுதியாக சொல்லுவேன். டிஎன்பிஎஸ்சி போன குரூப் 4 2024 குரூப் 4 நல்ல 10 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பாலிட்டி சப்ஜெக்ட்லேருந்து. ஸோ ரொம்ப இந்திய அரசியலமைப்பு வந்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்னு தான் நான் சொல்லுவேன். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க கண்டிப்பாக கட்டாயமாக படிச்சே ஆகணும். நீங்கள்
நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்ட்டை விட்றாதீங்க. 10 மார்க் வந்து நம்ம அவ்வளோ சுலபமாக வாங்கிடலாம். அவ்வளோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்னா நான் பாலிட்டி சப்ஜெக்ட் தான் சொல்லுவேன். ஸோ வாங்க அடுத்த டாபிக் வந்து போவோம். பட்டியல்ஸை பற்றி நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா பட்டியல்கள் தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பட்டியல்களுக்கு தான். இருங்க, நான் அந்த இமேஜை ஸ்க்ரோல் பண்ணுறேன். வந்துருச்சு. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பட்டியல்கள் வந்து பற்றி சொன்னால் இந்திய மாநிலங்கள் எல்லைகளை பற்றி சொல்லுது. இந்தியா வந்து குடியுரிமையை பற்றி சொல்லுது. 2வது நான் தப்பாக டைப் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் குடியுரிமைன்னு மாற்றிக்கோங்க. 3வது வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள். 4 வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை. 4 அடிப்படை கடமை. இங்கே தான் ட்விஸ்ட்டு. 4 அடிப்படை கடமைகள். 5 வந்து மத்திய அரசு, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மத்திய அமைச்சர், அட்டார்னி ஜெனரல், பாராளுமன்றம், உச்சநீதிமன்றம், தலைமை தணிக்கர் என்று பலதரப்பட்ட மக்களை பற்றி சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு. 5வது. 6வது வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு. மாநில அரசில் யார் யார் இருப்பாங்க? ஆளுநர் இருப்பாங்க, முதலமைச்சர் இருப்பாங்க, அமைச்சர்கள் இருப்பாங்க, உயர்நீதிமன்றங்கள் இருக்கும். அங்கேயும் ஒரு அட்டார்னி, அங்கே வந்து பார்த்திங்கன்னா தலைமை வழக்கறிஞர் இருப்பார், அரசு தலைமை வழக்கறிஞர் இருப்பார், தலைமை அங்கேயும் கணக்கர் இருப்பார். ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இது மாநில அரசு. இந்த சொல்லியிருக்கேன், கீழ் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், ஆளுநரோட சட்ட அதிகாரம், அட்வொகேட் ஜெனரலு. ஸோ இவங்களை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதற்கான ஆர்டிக்கலை நாங்கள் எழுதியே உங்களுக்கு இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 7வது பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா நீக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். பகுதி பியில் உள்ளது. ஆனால் அது வந்து முதல் பட்டியலேருந்து பகுதி பியில் இருக்குது. ஆனால் மாநிலங்கள் வந்து நீக்கப்பட்டது. அதாவது 7வது பட்டியல்னால் நீங்கள் நீக்கப்பட்டதுன்னு படிச்சுக்கோங்க. 8 வந்து பார்த்திங்கன்னா யூனியன் பிரதேசம். யூனியன் பிரதேசம் உங்களுக்கு தெரியும். 8 எதை சொல்லுது? யூனியன் பிரதேசத்தை பற்றி தான் சொல்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா யூனியன் பிரதேசத்தில் யார் முதலமைச்சர் தான் ஆட்சி செய்வாங்க. டெல்லி ஒரு யூனியன் பிரதேசங்க. கூடுதல் தகவலாக செஞ்சுக்கோங்க. 9 வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து. இருங்க, ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். 9 வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து. 9A வந்து பார்த்திங்கன்னா நகராட்சி. 10 வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினர். 10 பழங்குடியினர். 11 வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு உறவு. அது சட்டம் சார்ந்த உறவாக இருக்கலாம், நிர்வாக உறவாக இருக்கலாம். 12 வந்து நிதி, ஒப்பந்தம், சொத்து, இதை பற்றி சொல்கிறது. கடன், ஒப்பந்தம், சொத்து, சொத்துரிமை, இதை பற்றி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 12. 13 வந்து பார்த்திங்கன்னா வர்த்தகம், வணிகம் தொடர்பாக இந்திய மாநிலங்களுக்குள்ளே நடக்கும் பரிமாற்றத்தை பற்றி சொல்லுது. 14 என்ன சொல்லுதுன்னா மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் கீழ் உள்ள பணிகளை பற்றி சொல்லுதுங்க. யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி பற்றி சொல்லுது. இந்திய ஆட்சி பணியாக கூட அதை பற்றி சொல்லுது. 14A வந்து தீர்ப்பாயங்கள். மத்திய அரசு செயலாட்சி நீதித்துறை தீர்ப்பாயம், மாநில அரசு செயலாட்சித்துறை தீர்ப்பாயம், கூட்டாட்சி தீர்ப்பாயம். ஸோ இந்த தீர்ப்பாயங்களை பற்றி சொல்கிறது தாங்க 14Aனே சொல்லலாம். அங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குங்க. அதாவதுனா 15 வந்து என்ன சொல்லுதுன்னா சட்ட இது ஸ்க்ரோல் பண்ணியிருக்கேன். அதாவது என்னென்னா 15 வந்து சட்ட திருத்தம்னு நினைக்கிறேன். சட்ட திருத்தத்தை பற்றி சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது தாங்க அந்த சப்ஜெக்ட் தாங்க. இந்த பார்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போ நீதி பேரரவு, அந்த ஆட்கொணர் நீதி பேரரவு, அந்த இதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். நீதி பேராணை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான். ஆட்கொணர் நீதி பேராணைனா என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆட்கொணர் நீதி பேராணைங்கிறது என்னென்னா, ஒருவரை வந்து பார்த்திங்கன்னா நீதி அதாவது சட்டத்துக்கு புறமா ஒருத்தவங்களை கைது செஞ்சாங்களா அவங்கள வெளிக்கொணர நீதிபதி வந்து ஒரு உத்தரவு பிறப்பிப்பாங்க. அதான் ஆட்கொணர் நீதி பேராணை. செயலற்ற நீதி பேராணை என்னென்னா, பொது கடமையாக ஒரு அரசு அலுவலரோ ஒரு தனியாளரோ தன்னோட கடமையை செய்ய தவிர்த்து அவங்களை செயல்படுத்துறதுக்கு அறிவுறுத்துது. தடையுறுத்தும் நீதி பேராணைனா என்னென்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அரசு அலுவலரோ அல்லது கீழ் நீதிமன்றமோ தன்னோட அதிகார வரம்பை மீறி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களோட அதிகார வரம்பு இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களை தடை பண்ணி அவங்க செஞ்ச செயலை வந்து தடை செய்கிறதான் பற்றி சொல்கிறது தான் தடையுறுத்தும். நெறிமுறை உறுத்தும் நீதி பேராணை என்னென்னா, ஒரு அலுவலரோ ஒரு நீதிமன்றமோ வந்து பார்த்திங்கன்னா தமது அதிகார வரம்பை துஷ்பிரயோகம் பண்ணுறது. அதாவது என்னென்னா, தன்னோட அதிகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா தவறான முறையில் பயன்படுத்துறதை வந்து தடை பண்ணி அதை வந்து சரி செய்ய பிறப்பிக்கும் ஆணை தான் நெறிமுறை உறுத்தும் நீதி பேராணை. தகுதிமுறை வினவும் நீதி பேராணை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு அலுவலரோ தவறான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாலோ அல்லது உதவி பதவி கொடுக்கப்பட்டாலோ உயர் பதவி கொடுக்கப்பட்டுவிட்டாலோ அவர் தகுதியை வந்து வினாவும் கோர்ட்டு. உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, உங்களுக்கு உயர் பதவி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து நீங்கள் வேலைக்கு வந்தீங்க, நீங்கள் எக்ஸாமில் தான் வேலைக்கு வந்தீங்களே. ஸோ இதை பற்றி சொல்கிறதா வந்து பார்த்திங்கன்னா தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நீதி பேராணை சொல்லலாம். இந்த கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 நீதி பேராணை கண்டிப்பாக தெரிஞ்சு அவனை வேறு வழியே கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்ஸ்லேயும் பாதி விட்டுட்டேன். 16 வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் இடஒதுக்கீடு, 17 18 வந்து அவசர நிலை பிரகடனம், 19 வந்து பார்த்திங்கன்னா பல்வகையானது திருத்த 20 திருத்தச் சட்டம், 21 வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்குபடுத்தலாம், இது பண்ணலாம். 22 வந்து பார்த்திங்கன்னா பிற பட்டங்களை நம்ம வந்து தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ஸில் அதை நான் விட்டுட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பிக்கை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து 3 கொஸ்டின் எதிர்பார்க்கலாங்க, நான் உறுதியாக சொல்லுவேங்க. தேர்வுக்கு கண்டிப்பாக 3 கொஸ்டின் வரும். நீங்கள் டிஎன்பிசி தேர்வுக்கோ இல்லை எஸ்ஐ எக்ஸாமுக்கோ அல்லது வேறு எக்ஸாமுகளுக்கோ தமிழ்நாடு அரசு சார்ந்த வேறு எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாலிட்டி சப்ஜெக்டை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஒரு கமெண்ட்
கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாலிட்டியில் கண்டிப்பாக 10க்கு 10 எடுக்கிறதுக்கான நிறையா சோர்சஸ்க்கான வீடியோ வந்து நான் வந்து நிறையா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.